புதுசாக வாங்கின இடத்துல எந்த மாதிரியான வீடு கட்டலாம் அப்படின்னு அண்ணனும் 2 தம்பிங்களும் ஒரு தங்கச்சியும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அவங்க முடிவெடுத்த மாதிரியே ஒரு அழகான வரைபடமும் வரைஞ்சிருக்காங்க. அந்த வரைபடத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அண்ணன் அப்பா கிட்ட காமிச்சிருக்காரு. அப்பா, இதான்ப்பா நம்ம புதுசாக கட்ட போகிற வீட்டோட பிளானு, இதில் எதுவும் மாடிஃபிகேஷன் பண்ணணும்னா சொல்லுங்கள், இப்போ நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னோடனே அப்பா அதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு, நல்லா இருக்குப்பா, முன்னாடி மட்டும் ஒரு சின்ன இடம் விட்டிங்கன்னா அங்கே சின்னதாக நம்ம தோட்டம் போட்டுக்கலாம், அந்த பூச்செடிகள் வச்சு அந்த பூ எடுத்துக்கிட்டு போய் நம்ம சாமிக்கு வைக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே, சரிப்பா அதே மாதிரியே பண்ணிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்துட்டாரு. அண்ணன் தனியாக இருக்கும்போது 2 தம்பிகளும் அந்த தங்கச்சியும் வந்து கேட்டிருக்காங்க, இப்போ எதுக்குன்னு போய் அப்பா கிட்ட கேட்க போனீங்க, இது ரொம்ப அவசியமா, இப்போ ஏதாவது மாற்ற முடியாத விஷயத்த அப்பா சொல்லியிருந்தாருன்னா என்ன பண்ணியிருப்பீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டதுக்கு, அப்படி மாற்ற முடியாத விஷயத்த அப்பா சொல்லியிருந்தாருன்னா அது கஷ்டம்பா அப்படின்னு சொல்லி அப்பாவுக்கு புரிய வச்சிருக்கலாம். நம்ம செய்யறோம் செய்யலை அப்படிங்கிறதெல்லாம் 2வது விஷயம். ஆனால் அப்பா கிட்ட கொண்டு போய் இதை பற்றி கன்சல்ட் பண்ண உடனே அப்பாவோட முகத்தில் ஒரு புன்னகை வந்துச்சு, பத்தியா, அது போதும் நமக்கு அப்படின்னு அண்ணனுக்கே ஒரு பக்குவத்தோடு அவர் பேசியிருக்காரு. நீங்க வீட்டுல முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது வீட்டுல இருக்கிற பெரியவங்க கிட்ட கலந்து ஆலோசித்து எடுங்க. அப்படி இல்லைன்னா குறைஞ்சபட்சம் அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டாவது முடிவு எடுக்கிறது தான் நல்லது. அதுதான் அவங்களுக்கு நம்ம கொடுக்குற மரியாதை கூட. சில வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் உங்க வீட்டில் எடுக்கப்பட்ட முடிவுகள் எல்லாமே அவங்க எடுத்ததுதான் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. இன்னைக்கு நீங்க இந்த இடத்துல இருக்கிறதுக்கு அவங்களோட பல முடிவுகள் காரணம் அப்படிங்கிறதையும் மறந்துடாதீங்க. பெரியவங்களோட அன்பும் அனுபவமும் ஆசீர்வாதமும் எப்போதுமே நமக்கு தேவை.